நண்பர்களே, சவுத் டியூப்ல நாம இப்ப பார்க்க போற வீடியோ திருப்பதி வெங்கடாஜலபதி சுவாமி திருக்கோயில் பத்தியும் கலியுகத்துல வெங்கடாஜலபதி பெருமாள் எப்படி அவதரித்தார் அப்படிங்கறத பத்தியும் பார்க்கலாம். இந்த கோயில் பாத்தீங்கன்னா 108 திவ்ய தேசத்துல 2வது திவ்ய தேசமா கூட அழைக்கப்படுது. மேல் திருப்பதி என்று அழைக்கப்படுற ஏழுமலையான திருமலையில தான் வெங்கடாஜலபதி பெருமாள் எழுந்தருளி இருக்காரு. இந்த மலைக்கு சேஷாசலம் அப்படிங்கிற இன்னொரு பேரும் உண்டு. அது எதுக்கு அந்த பேர் பாத்தீங்கன்னா, ஆதிசேஷன் அப்படிங்கிற பாம்போட 7 தலைகளை குறித்து வருவதாலதான் இந்த இடத்துக்கு சேஷாசலம் அப்படிங்கிற பேரும் வந்துச்சு. அந்த ஒவ்வொரு மலையோட பேருன்னு பாத்தீங்கன்னா சேஷாத்ரி, நீலாத்ரி, கருடாத்ரி, அஞ்சனாத்ரி, விஷபாத்ரி, நாராயணத்ரி, வெங்கடாத்ரி அப்படிங்கிற பேருண்டு. அதுல வெங்கடாத்ரி அப்படிங்கிற 7வது மலையான வேங்கடம் அப்படிங்கிற இடத்துலதான் எம்பெருமான் எழுந்தருளி இருக்கறனால அவருக்கு வெங்கடேஸ்வரா அப்படிங்கிற பேர் வந்ததாகவும் சொல்லப்படுது. திருப்பதி பெருமாளுக்கு ஸ்ரீனிவாசன், பாலாஜி, வேங்கடன், திருப்பதி, கோவிந்தன் அப்படிங்கிற பல பேரும் உண்டு. அதே மாதிரியே திருப்பதி வெங்கடாஜலபதி எழுந்தருளியுள்ள இந்த திருமலைக்கு வேங்கடம், திருமலை, வேங்கடாத்திரி, கலியுக வைகுண்டம் அப்படிங்கிற பேரும் உண்டு. கீழ் திருப்பதியிலன்னு பாத்தீங்கன்னா கோவிந்தராஜா பெருமாளும் பத்மாவதி தயாரம் எழுந்தருளி இருக்காங்க. நீங்க திருப்பதிக்கு ட்ரிப் போனோம்னு நினைச்சீங்கன்னா கீழ் திருப்பதியில உள்ள கோவிந்தராஜா பெருமாளை ஃபர்ஸ்ட் தரிசனம் செய்யணும். அவர் தான் திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாளோட சகோதரன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் கீழ் திருப்பதியிலேயே உள்ள திருச்சானூர்ல எழுந்தருளியுள்ள பத்மாவதி தேவியார வழிபடணும். பத்மாவதி தேவி தான் திருப்பதி வெங்கடாஜலபதியோட துணைவியார் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் மேல் திருப்பதியில உள்ள புஷ்கரணிக்கு பக்கத்துல அமைஞ்சிருக்க வராகமூர்த்தியை வழிபடணும். அதுக்கப்புறம் தான் திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாளை வழிபடணும்னு ஒரு மரபு இருக்கு. திருமலையில என்றாவதுக்கு நம்மள வரவேற்கிறது மாதிரி கருடாழ்வார் நமஸ்காரம் செய்யற மாதிரி உள்ள ஸ்டாச்சு பாக்குறதுக்கு ரொம்ப அழகாவே இருக்குது. இந்த ஆர்ச் தான் திருப்பதியில இருந்து திருமலைக்கு போகக்கூடிய என்ட்ரன்ஸ். கீழ் திருப்பதியில இருந்து திருமலைக்கு போறதுக்கு பஸ் வழியா கூட போயிடலாம். அப்படி இல்லைன்னா 2 பாத யாத்திரை வழி இருக்குது. ஒரு வழி பாத்தீங்கன்னா அலிப்பிரி வழிபாதை. இது ஒரு லாங்கர் ரூட்னே சொல்லலாம். 3550 ஸ்டெப்ஸ் இருக்குது. அதே இது இன்னொரு வழிபாதைன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீவாரி மெட்டுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஷார்ட்டான ரூட் தான். அதுலயுமே 2388 ஸ்டெப்ஸ் இருக்குது. நாங்க சூஸ் பண்ண வழின்னு பாத்தீங்கன்னா அலிப்பிரி வழி பாத யாத்திரை. ஏர்லி மார்னிங்கே பாத்தீங்கன்னா நிறைய பேர் நடைபாதை வழியா நடந்து போக ஆரம்பிச்சாங்க. நடைபாதையை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் தேங்காய் உடைத்து அதுல கற்பூரம் ஏத்தி வழிபட்டதுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நிறைய வயதானவர்கள், குழந்தைகள் கூட நடக்க ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி வழியிலே உள்ள ஸ்டெப்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் கற்பூரம் ஏத்தி வழிபட்டுட்டு போனாங்க. நிறைய பேர் முழங்கால் போட்டு கூட வழிபட்டு போனாங்க. இந்த வழிபாதையிலே பாத்தீங்கன்னா ஒரு 5 பெரிய கோபுரங்களை நம்ம பார்க்கலாம். ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மண்டபத்துல நிறைய பேர் ரெஸ்ட் எடுக்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி வராகமூர்த்தி சுவாமி கோயில் ஒரு சின்னதா வச்சிருக்காங்க. திருப்பதி சிட்டியோட வியூ பாயிண்ட் இந்த வழிபாதை போனா நம்ம ஈஸியாவே பார்த்துடலாம். நம்ம கடந்துட்டதா அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். மான் கூட்டங்களையும் குரங்குகளையும் திருப்பதி மலையிலே உள்ள அந்த டிஃபரெண்டான அணில கூட பார்க்கலாம். ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம கோயில், விநாயகர் கோயில், அதே மாதிரி பல கோயில்களை இடையிடையே நம்ம பார்க்கலாம். லாக்கர் சைக்கிள்னு ஃப்ரீயாவே இடங்கள் கொடுத்திருக்காங்க. நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறதுதான் திருமலை வெங்கடாஜலபதி கோயிலுக்கு என்டர் ஆகக்கூடிய வழி. என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாள் எப்படி அவதரித்தார் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். பூலோகத்துல கலியுகம் தொடங்கி அநியாயங்கள் அதிகரிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ
அதெல்லாம் தடுக்கிறதுக்காக கடவுள் அவதாரம் எடுக்கணும்னு நினைச்ச முனிவர்கள் வந்து யாகம் செய்ய தொடங்கினாங்க. காஷ்டிய முனிவர் அப்படிங்கிற முனிவர் தலைமையில. அப்போ அந்த யாகத்தோட பயனை வந்து சாந்த மூர்த்திட்ட தான் கொடுக்கணும்னு நினைச்ச பிருகு முனிவர் வந்து பிரம்மலோகம், கைலாயம், ஸ்ரீவைகுண்டம் போகணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அப்போ பிரம்மலோகத்திலையும் கைலாயத்திலையும் நடந்த நிகழ்வால கோபமடைந்த பிருகு முனிவர் வந்து வைகுண்டம் போயிருக்காரு. வைகுண்டத்துல திருப்பார்கடல்ல விஷ்ணு வருவானும் மகாலட்சுமியும் வந்து ஒரு மயக்க நிலையில இருந்த மாதிரி இருந்திருக்காங்க. ஆனா விஷ்ணு பெருமாளுக்கு தெரியும் பிருகு முனிவர் வந்து இந்த காரணத்தினால வர்றாரு அப்படின்னு தெரியும். அதனால உறக்க நிலையில இருந்த மாதிரி அப்படியே கண்களை மூடிக்கொண்டு இருந்திருக்காரு. அப்போ இதை அறியாத பிருகு முனிவர் வந்து தன்னோட காலால் வந்து விஷ்ணுவோட மார்புல வந்து எட்டி விதைச்சிருக்காங்க. விஷ்ணு பகவான் பிருகு முனிவரோட பாதம் வலித்ததே அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டு அவரோட கால்களை வந்து தன் மடிமையில வைத்து காலை வந்து அமுத்தி விட்டுருக்காரு. அதை பார்த்த மகாலட்சுமி வந்து தான் வாசம் செய்யும் விஷ்ணுவோட மார்புல வந்து எப்படி பிருகு முனிவர் வந்து எட்டி உதைக்கலாம், அவருக்கு நீங்க எப்படி பணிவிடை செய்யலாம் அப்படின்னு நினைச்சு கோபமுற்று வைகுண்டத்துல இருந்து பூலோகம் வந்துடுறாங்க. பெருமாளும் மகாலட்சுமியை தேடி பூலோகத்துக்கு வந்துடுறாங்க. பூலோகத்துக்கு வந்து மனிதனாக பிறவி எடுத்ததுனால தான் இதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படிங்கறது தெரியாத ஒரு மெய்மறந்த நிலையில தான் வந்து பூலோகத்துக்கு பெருமாள் வந்திருக்காங்க. அவர் வந்து முதல் பாதம் பதித்த இடம் பாத்தீங்கன்னா திருமலையில ஸ்ரீவாரி பாதம் இதுலதான் வந்து முதல் தன்னோட பாதத்தை வந்து பதித்திருக்காரு. அடுத்த இடம் பாத்தீங்கன்னா சிலா தோரணத்துல பதித்ததா சொல்லப்படுது. ஆனா அது எவ்வளவு அளவுக்கு உண்மை அப்படின்னு வந்து தெரியல. இதுல ஒரு சின்ன மண்டபம் இருக்குல்ல, இதுலதான் வந்து பெருமாள் வந்து ஃபர்ஸ்ட் பாதம் வந்து பதித்திருக்காரு. அந்த பாதத்தை வந்து ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள வச்சு பராமரிச்சுட்டு வராங்க. பூலோகத்துல பசியால, மழையால, வெயிலால, குளிரால ரொம்பவே கஷ்டப்பட்ட பெருமாள் வந்து ஒரு பாறைக்கு அடியில வந்து போய் தங்கி இருக்காரு. அவர் ரொம்பவே கஷ்டப்பட்ட நிலைமையில இருக்காரு. அவரோட கஷ்டத்தை அறிஞ்ச கிருஷ்ணாவதாரத்துல அவரோட தாய் தகப்பனான தேவகியும் வசுதேவரும் அவரோட கஷ்டத்தை அறிஞ்சு அந்த பாறை மேல ஒரு புற்றாகவும் பாறைக்கு மேல ஒரு மரமாகவும் வந்து வளர்ந்து நின்றாங்க. அதே நேரத்துல சிவபெருமானும் பிரம்மதேவரும் ஒரு இடையன் வளர்க்கிற பசு கூட்டத்துல வந்து பசுவாகவும் கன்றுவாகவும் மாறி இருந்திருக்காங்க. அப்போ எப்போதெல்லாம் விஷ்ணு பகவானுக்கு வந்து பசி எடுக்குதோ அந்த நேரத்துல இந்த பசுவும் கன்றுவும் வந்து இந்த புற்று மேல நின்று பால் வந்து அதுவாட்டே சொரிந்து பெருமாளோட பசிய போக்குனதாகவும் சொல்லப்படுது. இப்படி டெய்லியும் வந்து கொடுத்தனால டெய்லியும் இடையன் வந்து பால் கறக்கும் போது பால் இல்லாதனால இத ரகசியத்தை அறிஞ்சு ஆகணும்னு நினைச்ச அந்த இடையன் வந்து அந்த பசுமாட்டுக்கு பின்னாடியே பின்தொடர ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ இந்த மாடு வந்து அதுவாட்டே பால் வந்து சொரிஞ்சதை பார்த்து கோபமுற்ற அந்த இடையன் வந்து கோடாரியால அந்த புற்றை வந்து உடைச்சிடுறாங்க. அந்த பெருமாளும் கோடாரியால தாக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் அந்த இடத்தை விட்டு வழியா நடந்து வந்துட்டு இருக்கும் போது வராகமூர்த்திய சந்திக்கிறாரு. வராகமூர்த்திட்ட இந்த இடம் பேர் என்ன, நான் இங்க தங்க முடியுமா அப்படின்னு வந்து பெருமாள் கேட்டிருக்காங்க. அதுக்கு இந்த இடம் பேர் சேஷாசலம், நீ இந்த இடத்துல எங்க வேணாலும் தங்கலாம் அப்படின்னு வந்து வராகமூர்த்தி சொல்லியிருக்காங்க. என்னோட ஆசிரமத்துல வந்து பகுலா தேவி அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து இருக்கதாகவும் அவங்க வந்து மகனை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறதாகவும் நீ வந்து அங்க போய் சேர்ந்தா அவங்க மகனாக நீ வளரு அப்படின்னு வந்து வராகமூர்த்தி சொல்றாங்க. உடனே பெருமாளும் அந்த பகுலா தேவியோட ஆசிரமத்துக்கு போறாங்க. இந்த பகுலா தேவி யாருன்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணாவதாரத்துல கிருஷ்ணரோட வளர்ப்பு தாயாரான யசோதா தேவி தான். இந்த பகுலா தேவி தான் பெருமாளுக்கு ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற பேரும் வச்சாங்க. ஆசிரமத்துல ஸ்ரீனிவாசர் தங்கியிருந்த போது நீலாத்திரி மலையில இருந்து ரொம்ப கொடூரமான விலங்குகளோட சவுண்ட் எல்லாம் கேட்டிருக்குது. உடனே பெருமாள் வந்து அந்த இடத்துல இருந்து நீலாத்திரி மலைக்கு வந்து சென்றிருக்காங்க. அங்க வந்து ரொம்ப களைப்பானனால அங்கே படுத்து தூங்கியிருக்காங்க. அப்போ அதை பராமரிச்சுட்டு வந்த நீலாத்திரி மலையை பராமரிச்சுட்டு வந்த நீலா அப்படிங்கிற பெண் வந்து ஸ்ரீனிவாசரோட தலையில கோடாரிப்பட்ட இடத்துல முடி இல்லாதது கண்டு வருத்தப்பட்டு தன்னோட முடியை எடுத்து பொருத்தியதா சொல்லப்படுது. அதை அறிந்த ஸ்ரீனிவாசர் வந்து உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு வந்து கேட்டதாகவும் அதற்கு நீலா வந்து பின்வரும் நாட்கள்ல பக்தர்கள் கர்ம வினைகளையும் தன் பாவங்களையும் போக்குவதற்காக தன்னுடைய முடியை வந்து உங்களுக்கு காணிக்கையாக அளிப்பாங்க. அப்போ வந்து முடியை வந்து காணிக்கையா எனக்கு நீங்க வழங்க வேணும் அப்படின்னு வந்து வரங்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் இன்றளவும் கூட பக்தர்கள் வந்து முடிய வந்து சுவாமிக்கு காணிக்கையாக கொடுக்கறாங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா தன்னோட கர்ம வினைகளையும் பாவங்களையும் போக்குவதற்காக தான். பகுலா தேவி ஆசிரமத்திலேயே தங்கிய பெருமாள் வந்து ஒரு நேரத்துல வந்து பத்மாவதிய சந்திக்கிறாரு. பத்மாவதி அப்படின்னா ஆகாசராஜனின் மகள் தான் பத்மாவதி. ஆகாசராஜனுக்கு குழந்தை இல்லாத காரணத்தினால அவர் வந்து ஒரு யாகம் செஞ்சிருக்காரு. யாகம் செய்யறதுக்காக ஒரு நிலத்தை விழும்போது அந்த நிலத்துல வந்து ஒரு 1000 தாமரையில உதித்த ஒரு பெண் தான் இந்த பத்மாவதி தேவி. தாமரை அப்படிங்கிறதுக்கு பத்மம் அப்படின்னு பொருள்படுறதுனால ஆகாசராஜன் வந்து அந்த பெண் குழந்தைக்கு வந்து
பத்மாவதி அப்படின்னு வந்து பெயர் சூட்டியிருக்காரு. பத்மாவதி தேவியை யாருன்னு சொல்றாங்கன்னா, ராமாவதாரத்துல விஷ்ணு பகவான திருமணம் செய்யணும்னு நினைச்ச ஒரு வேதவதி அப்படிங்கிற பெண் வந்து பிரம்மச்சாரியா இருந்து தவம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த தவம் செஞ்சிட்டு இருக்கும் போது அவரோட அழகுல மயங்கின ராவணன் வந்து இந்த வேதவதியோட கூந்தலை வந்து தொட்டதுனால அந்த பாவத்தினால பாவம்னு நினைச்ச அந்த வேதவதி வந்து அக்னில வந்து மூழ்கிருக்காங்க. சீதைய ராவணன் கடத்தி செல்லும் போது அக்னி பகவான் வந்து தன்னுள்ள மறைஞ்சிருக்கிற வேதவதிய வந்து சீதைக்கு பதிலா மாற்றி வச்சதாகவும் ராவணன் வந்து இந்த வேதவதியை தான் கடத்தி சென்றதாகவும் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் ராவணனை ராமர் வந்து கொஞ்சதுக்கு அப்புறம் சீதையா இருந்த இந்த வேதவதி தான் அக்னி பிரவேசம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அக்னி பிரவேசத்தின் முடிஞ்சதுக்கு அப்புறம் சீதையும் வேதவதியும் சேர்ந்தே வெளியே வந்திருக்காங்க. நடந்ததை தெரிஞ்சுக்கிட்ட ராமரும் சீதையும் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு வேதவதிட்ட கேட்டிருக்காங்க. அப்ப வேதவதி வந்து ராமர் வந்து என்ன திருமணம் செய்யணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ வந்து ராமர் வந்து இந்த பிறவில நான் ஏகபத்தினி விரதன், அதனால திருமணம் செய்து கொள்ள முடியாது. இனி வரும் கலியுகத்துல நான் ஸ்ரீனிவாசனாக பிறப்பெடுப்பேன், அப்போ உன்னை திருமணம் செய்து கொள்வேன் அப்படின்னு ராமர் வந்து வேதவதி கிட்ட சொன்னதாகவும் சொல்லப்படுது. இந்த காரணத்தினாலதான் மகாலட்சுமி வந்து பிருகு முனிவரோட நடந்த இந்த நிகழ்வை வந்து காரணம் காட்டி மகாலட்சுமி வந்து பெருமாளை வந்துட்டு போனதாகவும் பத்மாவதிய திருமணம் செய்வதற்காக தான் ஸ்ரீனிவாசர் வந்து கலியுகத்துல வந்து பிறப்படுத்ததாகவும் பல பேர் சொல்றாங்க. கடைசியா பத்மாவதி தேவியும் ஸ்ரீனிவாசரும் காதல் கொள்றாங்க. இதை அறிந்த வகலாதேவி வந்து ஆகாசராஜன்ட்ட பெண் கேட்க போறாங்க. பல ரிஷிகளால முற்பிறவில நடந்த விஷயங்களை அறிந்து கொண்ட பத்மாவதியோட பெற்றோர்கள் வந்து திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிக்காங்க. பத்மாவதி தேவி மன்னனோட மகள் என்பதால அதோ அளவுக்கு திருமணம் செய்யணும்னு நினைச்ச ஸ்ரீனிவாசர் வந்து குபேரர்கிட்ட கடன் வாங்கினாரு. தான் கலியுகம் முடியும் வரைக்கும் வட்டியை செலுத்துவேன் அப்படின்னு சொல்லி கடன் வாங்கியிருக்காரு. வந்து திருமணம் வந்து நடந்திருக்குது. திருமண சடங்குகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்ரீதர பேச்சுகள் வந்து ஆகாசராஜன் வந்து வகலாதேவிட்ட சொல்லியிருக்காங்க. ஆகாசராஜன் வந்து இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையுமே என் பெண்ணுக்காக கொடுத்திருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து ஒரு பேச்சுக்காக வகலாதேவி வந்து கறிவேப்பிலையும் கனகாம்பரமும் இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதற்கு வந்து இல்லை என்று சொன்னதுக்கு அப்புறம் அப்படி பேச்சுகள் வந்து சுமூகமா முடிஞ்சிருக்குது. பத்மாவதியும் ஸ்ரீனிவாசரோட ஆசிரமத்துக்கு வகலாதேவியோட ஆசிரமத்துக்கும் வந்துடுறாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு பின்ன நடந்த ஊழல் காரணமாக பத்மாவதி தேவி இந்த ஒரு காரணத்தை வச்சு திருச்சானூர்லயே தங்கிட்டதாகவும் சொல்றாங்க. இன்றளவும் கூட திருமலையில வந்து கறிவேப்பிலையும் கனகாம்பரம் வந்து உபயோகப்படுறதில்லைன்னும் அலிப்பிரி பாதை வழியா திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாள் வந்து இரவு நேரத்துல வந்து பத்மாவதி திருக்கோயிலுக்கு வரதாகவும் காலை நேரங்கள்ல வந்து அலிப்பிரி பாதை வழியாகவே வந்து திருமலைக்கு போறதாகவும் சொல்றாங்க. மகாலட்சுமி விஷ்ணுவோட மார்புல குடியேறினதுக்கு அப்புறம் பத்மாவதி தேவி திருச்சானூர்லே நான் இருந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கணும் அப்படின்னு வரம் கேட்டதாகவும் சொல்லப்படுது. ஸ்வர்ணமயி நதிக்கரையில ஒரு புஷ்கரணி தோண்டப்படணும் அப்படின்னு தெய்வீக குரல் கேட்டதாகவும் அதற்காக புஷ்கரணி தோண்டப்பட்டதாகவும் அதனோட மைய பகுதியில வந்து தங்க தாமரையில வந்து பத்மாவதி தேவி வந்து அவதரித்தார் அப்படின்னும் இன்னும் சில பேர் சொல்றாங்க. இன்னொரு சாரர் என்ன சொல்றாங்கன்னா, பத்மாவதிக்கும் ஸ்ரீனிவாசருக்கும் திருமணம் அறிந்து கொண்ட மகாலட்சுமி வந்து ஸ்ரீனிவாசர்கிட்ட வந்து முன்னாடி நடந்த விஷயங்களை பிருகு முனிவர் என்னெல்லாம் பண்ணாரு, மகாலட்சுமி எதற்காக திருமாலை வந்து பிரிஞ்சு வந்தாரு அப்படிங்கிற ரகசியங்களை எல்லாத்தையுமே வந்து இந்த ஸ்ரீனிவாசர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எதற்காக மறு திருமணம் செய்து கொண்டிருங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதற்கு பதிலளிக்க முடியாத ஸ்ரீனிவாசர் வந்து அப்படியே திருமலையில வந்து உறைஞ்சி சிலையாக மாறினதாகவும் சொல்றாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இது எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொண்ட மகாலட்சுமி வந்து இந்த காரணத்துக்காக தான் பத்மாவதியை திருமணம் செய்து கொள்ள போற காரணத்துக்காக தான் ஸ்ரீனிவாசர் வந்து கலியுகத்துல அவதரித்திருக்கார் தெரிஞ்சு கொண்ட மகாலட்சுமி வந்து தானாகவே முன் வந்து நீங்க 2 பேரும் திருமலையில வந்து பக்தர்களுக்கு வந்து அருள் பாலிங்க, நான் இங்க கீழே திருச்சானூர்ல மக்களுக்கு வந்து பத்மாவதியாக அருள் பாலிக்கிறேன் அப்படின்னு வந்து மகாலட்சுமியே சொன்னதாகவும் சொல்றாங்க. யாரு எப்படி சொன்னாலும் புராணங்கள்ல வந்து வெவ்வேறு கதைகள் வந்து கூறப்பட்டாலும் இந்த பத்மாவதி தேவிய மகாலட்சுமியோட அம்சம்னே சொல்லலாம். இன்னும் மகாலட்சுமி ஸ்ரீனிவாசரோட மார்புல குடியேறின உடனே சிலையாவே உறைஞ்சு நின்றாங்க. நான் அந்த சிலையாவே உறைஞ்சு நின்ன பகுதியை தான் சிலா தோரணம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நாளடைவுல அந்த இடம் வந்து ஒரு எறும்பு புற்றால மூடப்படுது. அதுக்கப்புறம் பின்னாட்கள்ல ஆடு மேய்ப்பவர்கள் வந்து இப்படி ஒரு எறும்பு புற்றுக்கு கீழே ஒரு சிலை வந்து இருப்பதாக வந்து அப்போது தொண்டை மண்டலத்தை ஆண்ட தொண்டைமான் சக்கரவர்த்திட்ட வந்து சொல்லுறாங்க. தொண்டைமான் சக்கரவர்த்திக்கும் அதே நேரத்துல கனவு வந்து தோண்டி இருக்குது. இப்படி திருமாலுக்குன்னு ஒரு கோயில் எழுப்புறதாகவும் சொல்லி இருக்குது. அவர் இங்க வந்து பார்க்கும்போது அந்த சிலையை எடுத்து ஒரு கோயில் ஒன்றும் கட்டியிருக்காங்க.
பல்லவ ஆட்சி காலத்துல தான் பெரிய கோயிலா வந்து எழுப்பப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் சோழர்கள், பாண்டியர்கள், விஜயநகர பேரரசின் கீழே வந்து இந்த கோயில் இருக்கும்போது பல மண்டபங்கள் வந்து அதற்காக கட்டப்பட்டிருக்குது. கோயில் கருவறையில உள்ள வெங்கடேஸ்வர சாமியோட சிலையோட செய்யப்பட்ட அந்த பாறைன்னு பாத்தீங்கன்னா சிலா தோரணத்துல உள்ள பாறையோட அமைப்பை ஒத்ததா தான் காணப்படுது. அது ஏன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு அபூர்வ பாறைன்னே சொல்லலாம். உலகத்திலே எங்கேயுமே காணப்படாத ஒரு அபூர்வ பாறை தான். ஏன்னு பாத்தீங்கன்னா பச்சை கற்பூரத்தை கொண்டு எந்த ஒரு பாறை மேல வச்சு தடவினாலும் அந்த பாறை வந்து உடையன்னு சொல்றாங்க. ஆனா இந்த பாறை வந்து பச்சை கற்பூரத்தை கொண்டு தொடவினாலும் இது உடையாத ஒரு அமைப்பு வந்து ஒரு அபூர்வம்னே சொல்லலாம். சிலப்பதிகாரத்துல ஒரு பதிவு, விஷ்ணு பகவான் கோயில் ஏதும் எழுப்பப்படாமல் சூரியன் சந்திரன் ஒளிர பந்தல் போன்ற அமைப்பில் உள்ளார் அப்படிங்கிறத குறிக்குது. இப்ப உள்ள அந்த சிலா தோரணத்தை பாத்தீங்கன்னா பந்தல் போன்ற பாறை அமைப்பு போலதான் இருக்குது. சாமியோட கருவறையில பாத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரட்டான விஷயங்கள் வந்து இருக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா சாமியோட தலையின் பின்புறத்துல இருந்து முடி வந்து வளர்வதாகவும் அது ரொம்ப சாஃப்டாகவே ரியலான முடி மாதிரி இருக்கதாகவும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கருவறையில வந்து ஒரு விளக்கு வந்து 24 மணி நேரம் வந்து எரிஞ்சுக்கிட்டே இருப்பதாகவும் எந்த காலத்துல இருந்து எரிஞ்சிட்டு இருக்குதுங்கிறது யாருக்குமே தெரியல. அதுவும் மட்டும் இல்லாம அதுல எண்ணெயோ திரியோ யாருமே போடுறது இல்லை அப்படின்னு வந்து சொல்லப்படுது. வெங்கடாஜலபதியோட திருவுருவ சிலை வந்து லட்சுமியோட அம்சத்தை வந்து நமக்கு வழங்குது. திருவுருவ சிலையிலே பாத்தீங்கன்னா லட்சுமியோட சிலையை வந்து பொறிக்கப்பட்டிருக்குது. சாமிக்கு சந்தன காப்பு செய்யும் போது அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் லட்சுமி வந்து வெளிப்படுவதாகவும் சொல்றாங்க. அதே மாதிரியே சாமிக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் சுவாமிக்கு வந்து சாரியும் வேஷ்டியும் வந்து அணிவிக்கப்படுவது. ஒரு பாதி பாத்தீங்கன்னா சாரியும் ஒரு பாதி வந்து வேஷ்டியும் வந்து அணிவிக்கப்படுது. அது ஒரு சிறப்பம்சம்னே சொல்லலாம். சிலை மீது காதை வைத்து கேட்டா பெருங்கடலின் ஓசை வந்து கேட்கதாகவும் சொல்றாங்க. நம்ம பார்க்கும்போது ரியலாவே ஒரு சுவாமியை வந்து தரிசனம் செஞ்ச ஒரு ஃபீல் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தரிசனம் செய்யும் போது சாமியோட பாதத்துல இருந்தே அப்படியே படிப்படியா முகத்தை வந்து தரிசிங்க. அது வந்து ரொம்ப மன நிறைவை கொடுக்குன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து திருப்பதி கோயிலுக்கு போனீங்கன்னா பெரும்பாலும் பாத யாத்திரை வழியாகவே போய் சாமியை வந்து தரிசிங்க. திருப்பதிக்கு பயணம் மேற்கொள்ளணும் அப்படின்னு நினைச்சாலே ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடியாவது நான்வெஜ் வந்து அவாய்ட் பண்ணுங்க. கோயிலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி குலதெய்வத்தை வழிபட்டுட்டு விளக்கை வந்து எரிய விட்டு அதுக்கப்புறம் வணங்கிட்டு குளிர விட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம வீட்டுல இருந்தே புறப்பட செய்யணும்.